அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வழிபாட்டில் ஜபத்தில் அருங்கொடையாக இருக்கலாம். நிறைய பாடல்கள் பாடுகிறோம், இசைக்கருவிகளை வாசிக்கிறோம். நம்முடைய குரல் மேலே எழும்புகிறது. சங்கீதத்தில் போட்டிருக்கிறது, ஆண்டவரை பாடி புகழுங்கள், யாழோடும் வீணையோடும் இசைத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் செய்கிறோம். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சில சமயங்களில் நமக்கு அமைதி தேவை, சைலன்ஸ், அமைதி தேவை. விவிலியத்தில் பார்க்கும்போது இயேசுவும் அமைதியோடு தனியாக ஒரு இடத்துக்கு போய் இறைவனோடு உறவாடுகிறார். அமைதி நம்முடைய வழிபாட்டிலும் சில அமைதி தேவை. சில சமயங்களும் அமைதியாக இருப்போம், சத்தம் இருக்காது, பாடல் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அமைதியாக இருப்போம். இந்த அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதியாக இருக்கலாம். சிலர் பேச மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. 2 விதமான அமைதி இருக்கு. ஒன்று வெளிப்புற அமைதி, அதாவது பேசுறதுல ஒன்றும் இல்லை, வெளியே சத்தம் ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்கிறது. இருந்த போதிலும் நம் மனதில் உள்ள எண்ணங்கள் இது நம்மை போட்டு அலக்களிக்கும். உள்ளேயும் அமைதி வேணும், நம் மனதுக்குள்ளேயும் அமைதி வேணும். வெளிப்புற அமைதி மட்டும் பத்தாது, உள்ளேயும் அமைதி வேண்டும். அதுக்காக தான் தியானம் செய்கிறோம். தியானம் செய்து எப்படியாவது இந்த உள்புற அமைதி, அதை விட பெரிய சத்தம். அது வெளிப்புற அமைதியை விட இந்த உள்புற அமைதி நிறைய சத்தம். ஏனென்றால் சிந்தனைகள் பறக்கும், குரங்கு மாதிரி இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவி போய் பல சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆகவே இதையும் நாம் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இதான் தியானம். எப்போது இந்த வெளிப்புற அமைதியையும் உள்புற அமைதியையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கவனத்தை ஆண்டவர் மேல் திருப்பும் போது அது உண்மையான தியானம். இந்த தியானம் நமக்கு நிம்மதி தரும், மன வலிமை தரும். நம்முடைய கவனமெல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கும். ஆகவே சில சமயங்களில் நாம் இந்த அமைதியான உள்புறம் வெளிப்புறம் சேர்ந்த அமைதியான தியானத்தை மேற்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.